வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 4 டாஸ்க்போர்ட் அண்ட் மைக் அனாலஜி அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோம். இப்போது டாஸ்க்போர்ட் அப்படின்னா நம்ம அந்த பேஜை உள்ளே போன உடனே victorslife.com அப்படிங்கிற வெப்சைட்டை உள்ளே போன உடனே நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், போன வாரம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இந்த வாரம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்னொன்று மை ஜீனாலஜிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது நம்முடைய கம்யூனிட்டி ட்ரீ. நம்ம டீமோட அனலைசிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். டீமில் யார் இருக்காங்க, லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அவங்களுடைய யூசர் ஐடி எல்லாமே அதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் தரேன். இப்போ இதுதான் டாஸ்க்போர்டு. இந்த டாஸ்க்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்புறம் டோட்டல் பிவி மேட்சிங் இருக்கும். இந்த ரேங்க் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூ பிஸ்னஸ் பண்ணதுனால எனக்கு இவங்க அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் பிவி மேட்சிங்கிறது என்னுடைய லெஃப்ட்டும் ரைட்டும் எவ்வளோ சைடு மேட்ச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிவி ஆர்கனைசேஷன் 1 அண்ட் பிவி ஆர்கனைசேஷன் 2 இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய லெஃப்ட்டு ரைட்டு அதை தான் ஆர்கனைசேஷன் 1 ஆர்கனைசேஷன் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒரு ஆர்கனைசேஷனில் 200 பிவி, இன்னொரு ஆர்கனைசேஷனில் 700 பிவி அப்படிங்கிறது ரன் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக் பிவி ஆர்கனைசேஷன் 1, 2 இருக்குது. அது ப்ரீவியஸோடது. ப்ரெசன்ட் வீக்குங்கிறது ப்ரெசண்ட்டோடது. ப்ரெசன்ட் வீக் ஆர்கனைசேஷன் 1 ஆர்கனைசேஷன் 2 அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டோடது. இன்னொன்று நம்பர் ஆஃப் அசோசியேட், டைரக்ட் அசோசியேட், பெய்ட் டைரக்ட் அசோசியேட் அப்படிங்கிறது இருக்குதுல. நம்பர் ஆஃப் அசோசியேட், டைரக்ட் அசோசியேட், பெய்ட் டைரக்ட் அசோசியேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் எலிஜிபிலிட்டி, அதாவது செல்ஃப் குமுலேட்டிவ் பிவி 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் 100 பிவி நான் வாங்கியிருக்கேன். அதாவது 4 ப்ராடக்ட் நான் வாங்கி நான் அதை சேல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து ஸ்டேட்டஸ் ஆக்டிவ். ஸோ என்னோடய ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா நான் 4 பிவி பர்ச்சேஸ் பண்ணனால என்னோடய ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இனி எனக்கு அடுத்து கீழே பிஸ்னஸ் நடக்கிற பட்சத்தில் அதோட பாயிண்ட் வேல்யூ என்ன அப்படியோ அதுக்கான இன்சென்டிவ் எனக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு கீழே எங்கிட்ட லெஃப்ட் சைடில் 50 பிவி, ரைட் சைடில் ஒரு 50 பிவி பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த 50 பிவிக்கு 600 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ எங்கிட்ட 50 பிவி, அந்த சைடு ஒரு 50 பிவி நடக்கிறதுனா அதுக்கு 600 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் இப்போ 200 பிவி 500 பிவி அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது இங்கிட்ட 400 பிவி, அங்கிட்ட 400 பிவி வருது அப்படின்னா நமக்கு 4800 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபாஸ்டாக் போனஸ் சொல்லி கொடுப்பாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபாஸ்டாக் போனஸ் என்ன அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணி 15 நாளுக்குள்ளே, அதாவது 2 வாரத்தில் 14 நாளில், 1+1 வீக் அப்படி இல்லை அந்த டைமிங்கில் லெஃப்ட் சைடில் 100 பிவி, ரைட் சைடில் 100 பிவி நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஃபாஸ்டாக் போனஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் சேர்த்து ஃபாஸ்டாக் போனஸ் மட்டும் 2000 ரூபா ப்ளஸ் இங்கிட்ட 100 அங்கிட்ட 100 அப்படின்னா அதுக்கு ஒரு 1200, மொத்தமாக 3200 ரூபா நமக்கு இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. இதுதான் என்னோடய அந்த ஃபாஸ்டாக்கோட சேர்த்து வாங்கின இன்சென்டிவ். ஸோ மேலே உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பர்ச்சேஸ் கவுண்டருங்கிறது நம்ம பர்ச்சேஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த கவுண்டர் ஸ்டார்ட் ஆகும், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்போர்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க எப்படி நமக்கு கீழே டீம் அதுவாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த மை ஜீனாலஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ட்ரீ, அப்புறம் மை டீம்னு இருக்கும். இந்த மை டீமுக்குள்ளே நம்ம டீம் கீழே நம்மளுடைய டீமில் யார் இருக்காங்க, அவங்க எந்த சைடு இருக்காங்க, எவ்வளோ பிவி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மை டீமில் இருக்கும். இப்போ நான் அந்த கம்யூனிட்டி டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ட்ரீ. ஸோ இதில் இப்போது இந்த ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ஆக்டிவ் ஆகிடுச்சு, ரைட்டு ஒன்று ஆக்டிவ் ஆகிருக்குது. இப்போது நான் இந்த ரைட்டை கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த லெஃப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 3 ஐடி இருக்குது. அதில் ஒரு ஐடி ஆக்டிவ் ஆகிருக்குது, இதில் ஒரு ஐடி இருக்குது, அடுத்து ஒரு ஐடி இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே 2 ஐடி ஆக்டிவ், 2 ஐடி வந்து ப்ளேஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி வந்து நமக்கு ஒன் சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் ஒரு 5 ஐடி மட்டும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், ஏரியா சர்க்கிளில் அவங்ககிட்ட இந்த பிஸ்னஸை சொல்லி இதில் வாரம் இன்சென்டிவ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்கள அவங்கள வந்து ஒரு 5 பேர் மட்டும்தான் நம்மளுடைய ஆப்போசிட் சைடில் வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ண வைக்க போகிறோம். அது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். மற்ற எந்த ஒர்க்குமே நம்ம இதில் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. அதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இதோட ரைட் சைடு இருக்குது, ரைட் சைடில் அந்த லாஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த லாஸ்ட் சைடில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமும் ஒரு ஐடி வந்து இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள், 3 ஐடி இருக்குது. 3 ஐடியுமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. 3 ஐடியுமே ஆக்டிவ் இருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு கெயினில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் போனஸோடு சேர்த்து 3500 இன்சென்டிவ் வாங்கியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியிலையுமே கண்டினியூஸாக அது கீழே அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம அந்த ஆப்போசிட் சைடில் 5 பேர் வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராக ஆக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு கீழே பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வீக்லி ஒரு நல்ல பே அவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய லெஃப்ட் சைட்லேயும் இருக்கட்டும், ரைட் சைட்லேயும் இருக்கட்டும், ஐடி ப்ளேஸ் பண்ண வைக்கிறவங்கள 100 PV அதாவது ப்ராடக்ட் வாங்க சொல்லி தான் நாங்கள் பிஸ்னஸை எடுக்க சொல்லுவோம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் 100 PVக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பட் நீங்கள் வந்து 2 ப்ராடக்ட் 50 PV நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாரம். நீங்கள் என்ன ஐடி க்ரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தர்றேன். லிங்க்கை கிளிக் பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அந்த வெல்கம் மெசேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன். என்னுடைய மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 50 PV வாங்கி 2 ப்ராடக்ட் 50 PV வாங்கி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே நான் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 பேர் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் வாரம் இன்சென்டிவ் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு 100 PV, ரைட் சைடில் ஒரு 100 PV வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னா 1:1 1200 ரூபா. ஸோ அந்த 1200 நமக்கு இன்சென்டிவாக வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நமக்கு அக்கௌண்ட்லேயே க்ரெடிட் ஆகிரும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி ஐடி ஆக்டிவேட் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு 1 months இல்லை ஒரு 2 months கழிச்சு இல்லை ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 30 ஐடி 40 ஐடி ப்ளேஸ் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அந்த 30-40 ஐடியில் 5 ஐடி பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னாலே 500 PV பிஸ்னஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 500 PV பிஸ்னஸ் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளவு 1200 × 5 அப்படின்னா 6000 ரூபா ஆகுது. ஸோ இந்த 6000 ரூபா வந்து வாரம் அந்த வாரத்துக்கான பே அவுட்டாக நம்மளுடைய இன்சென்டிவில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இதோட கம்பெனி வந்து நமக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இன்சென்டிவ் இருக்குது. அதை வந்து இன்சென்டிவ்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. பட் ஆனால் ஐடி க்ரியேட் பண்ணுறவங்க ஐடியை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வராது. ஸோ நீங்கள் இதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணீங்களோ நீங்கள் பண்ணிடுங்க. அப்புறம் தான் பிஸ்னஸ் எப்படி போகுது, நம்ம இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஐடி க்ரியேட் பண்ணி மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.
நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இந்த பிஸ்னஸ், கம்யூனிட்டி பிஸ்னஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணுறவங்களும் சரி, ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறவங்களும் சரி, உங்களுக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மை டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய லெஃப்டா ரைட்டா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஐடி க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு, எத்தனை ஐடி க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கீழே இன்னும் வளர்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஸான அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமே நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி போட்டு விட்றேன். நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயும் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.